Hi friends, welcome to Beginners Cooking A2Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 5 to 10 minutes போதும் இது செஞ்சு எடுக்கிறதுக்கு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல கொஞ்சமா வாட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ரவுண்ட் சைஸ் அப்பளம் எடுத்துக்கோங்க. அந்த அப்பளத்தை வாட்டர்ல லைட்டா டிப் பண்ணிட்டு ஒரு 10 seconds மட்டும் அதுல இருக்கட்டும். தென் இதை ரிமூவ் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா அப்பளத்தையும் இந்த மாதிரி வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த உள்ள வைக்கிற ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் பேஸ்ட் ரெடி பண்ணணும். பேஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்றேன். கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சில நம்ம அந்த சமோசா ஓரங்கள் ஒட்டுறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த உள்ளக்க வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்றேன். பொடியா கட் பண்ண கருவேப்பிள்ளை, ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நீங்க காரத்துக்கு தகுந்தாப்புல கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்றேன். இப்ப அந்த ரெடி பண்ண ஸ்டஃபிங்க நம்ம அந்த அப்பளத்தோட சென்டர்ல வச்சுக்கலாம். கொஞ்சமா வைங்க. நான் இன்னைக்கு ஒரு ரோல் ஷேப்ல செய்ய போறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்துல நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி 2 சைடும் இருக்க கார்னர்லலாம் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு மடிச்சு விட்டுருங்க. நீங்க சமோசா ஷேப்ல கூட பண்ணலாம், இல்ல குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க எவ்வளோ பண்ணணுமோ ஸோ முன்னாடியே அந்த அப்பளத்தை லைட்டா வாட்டர்ல டிப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அப்பளம் உடையாது. நீங்க வாட்டர்ல டிப் பண்ணாம டைரக்டா செஞ்சீங்கன்னா அப்பளம் நீங்க மடிக்கும் போது உடைஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப நேரமும் ஊற விட்டுறாதீங்க. அப்பயுமே அந்த அப்பளம் பிஞ்சிரும். சும்மா ஒரு 10 seconds போதும். இப்போ ஆயில் நான் ஹீட் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பளம் சீக்கிரமே குக் ஆயிரும். ஸோ அதனால ரொம்ப சிம்ல வச்சுட்டு இதை நீங்க குக் பண்ணி எடுக்கணும். நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும், டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் சென்டர்ல இருக்க அந்த ஸ்டஃபிங் நல்லா குக் ஆகும். ஸோ அதனால ஹை ஃப்ளேம்லயோ மீடியம் ஃப்ளேம்லயோ வைக்காம சிம்ல வச்சு இதை செய்யுங்க. நல்ல டார்க் ப்ரௌன் ஆனக்கப்புறம் திருப்பி விடுங்க. 2 சைடும் அதே மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு சைடு நல்லா குக் ஆயிருச்சு. நான் திருப்பி விடுறேன் பாருங்க. இப்போ இன்னொரு சைடு வேகட்டும். கலர் பாருங்க, நல்ல டார்க் ப்ரௌனா அந்த சமோசா கலர்லேயே வந்திருக்கு. ஸோ இப்போ 2 சைடுமே எனக்கு குக் ஆயிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். கருக விடாம பார்த்து எடுங்க. இப்போ எடுத்துருவோம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட்டா நம்ம சமோசா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம பிகினர்ஸ் குக்கிங் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.